ஆவியில கபடம் இல்லாது இருக்க வேண்டும், இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கணும். இரண்டாவது, மூன்றாவது சரீரங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த சரீரத்தில் பாவம் நம்மை தொடாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த எழுதுகிறார். பாவம் இந்த சரீரத்துக்குள்ள தொட்டு விடாதபடி, இந்த சரீரத்தை ஆளுகை செய்யாதபடி ஒப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய அவயங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சரீரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆயுதங்களாக பயன்படுத்துகிறோம். இந்த ஆவியும் ஆத்துமாவும் தங்கி இருப்பதற்கு ஒரு ஆயுதமாக சரீரத்தை படைத்திருக்கிறார். இந்த ஆயுதமாக அவைகளை வைத்து அவைகளுக்குள்ளே ஆவியை ஸ்தோத்திரம், அவர் மண் எடுத்து ஸ்தோத்திரம் ஒரு பொம்மையாக செய்து அதுல தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். இந்த ஜீவாத்மா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆவி இவைகள் எல்லாம் வைப்பதற்கு ஒரு பாத்திரம் தேவை. இதை ஸ்தோத்திரம் இந்த சரீரத்தை அமிதமாக ஆண்டவர் பயன்படுத்தினார், ஆயுதங்களாக பயன்படுத்தினார். அதற்கு ஒரு ஆயுதம் தேவை. இதை சுமப்பதற்கு அந்த ஆயுதமாக இந்த சரீரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த ஆயுதங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆயுதங்களாக உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள். இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீதிக்குரியதா இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த அவயங்களை பாவத்துக்கு ஒப்புக் கொடாமல், சரீரத்துல பாவம் தொடாமல் இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியில கபடம் இல்லாது இருக்க வேண்டும், இருதயத்துல சுத்தத்தோடு இருக்க வேண்டும். சரீரங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் செத்து போன பிறகு சரீரத்தை மண்ணுக்குள்ள போடுறோம். ஆவி, ஆத்துமா அது மரணம் கிடையாது. அது ஜீவனோடு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அது போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால இந்த சரீரங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். சரீரங்கள்ல எந்த ஒரு இச்சையோ பாவமோ எந்த உலக காரியமோ வந்து இந்த சரீரத்தை ஆளக்கூடாது. இந்த சரீரத்தை ஒன்றும் ஆளக்கூடாது. நீதிக்குரிய அவயங்களாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வேதம் சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.